ரைட் ஓகே. அப்போ இந்த ஃபார்முலாவில் நாங்கள் வந்து என்ன மாற்றம் செய்யணும்னு சொல்லலாமா? ரைட், நான் விளையாடுத்திட்டு போகிறேன். சரி, இப்போ எங்களுக்கு தெரியும் வந்து சார்பான களமன்றத்தால் கீழே காப்பி பண்ண கீழ் நோக்கி நாங்கள் நிரல்களூட காப்பி பண்ணால் நிறை இலக்கங்கள் மாறும். அதே மாதிரி பக்கமாக ரைட் நிறையூடாக காப்பி பண்ணால் நிரல் எழுத்துக்கள் மாறும்னு தெரியும். அப்போ இதுக்கு நான் என்ன மாற்றம் செய்ய போகிறேன்னு சொன்னால், எனக்கு கட்டாயம் வந்து இந்த A1 பென்சில்கள் எண்ணிக்கை வந்து அடுத்து காப்பி பண்ண கட்டாயம் மாறித்தான் ஆகணும். சரி, அப்போ அது ஒட்டோவாக மாறும் தானே. இந்த A2 டிக்கிற வந்து அடுத்துக்கு போக A3 A4 மாறணும். பட் வந்து எனக்கு இந்த B2 டிக்கே வந்து ஃபிக்ஸ்டாக ஆகிக்கணும். எந்த இதுக்கு காப்பி பண்ணாலும் வந்து B2 தான் வரணும். அப்படின்னு சொன்னால் வந்து எனக்கு கட்டாயம் எனக்கு இந்த நிரல் அதாவது நிறை எண் வந்து மாறப்படாது. கீழ் நோக்கி காப்பி பண்ண போல நிரல்கள் ஊடாக காப்பி பண்ணும் போது நிறை இலக்கம் தானே மாறும். ஸோ அந்த நிறை இலக்கம் மாறப்படாது, ஃபிக்ஸ்டு ஐகான்மெண்ட் சொன்னால் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த நிறை இலக்கம் B2 தானே மாறப்படாது. ஸோ இந்த 2க்கு முன்னால் நான் வந்து டொலர் சைனை வந்து இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ பார்க்கலும் எனக்கு வந்து இதை கீழே நான் அப்படி ஃபில் ஹேண்ட்லையோ இல்லை காப்பி பேஸ்ட் மெத்தடையோ ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கீழ் நோக்கி நான் காப்பி பண்ணி கொண்டு போனேன்னு சொன்னால் இது வந்து சரியான ஆன்சர் எங்களுக்கு. ரைட், இந்த 10 சொல்கிறது மாறாது. பட் இந்த குவான்டிட்டிக்கான ஏ நிரலில் காணப்படைய A2 A3 A4 மாறிட்டு போகும். B2 வந்து அப்படியே இருக்கும். சரி, அப்போ எனக்கு வந்து 10 20 30 40 ஆன்சர் வந்து கிடச்சி கொண்டு போகும். ரைட், அப்போ இந்த விஷயம் கிளியராக என்ன மாதிரி? ரைட், கிளியராக நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. ரைட், அடுத்த விஷயத்துக்கு இப்போ 3ஆவது விஷயம். முதலாவது பார்த்த சார்பான களங்கள். ரைட், அடுத்து பார்த்த நிறைமுற்றுரு களமுகவரி. இப்போ பார்க்க போகிற வந்து நிரல் முற்றுரு களமுகவரி. ரைட், நிரல் முற்றுரு களமுகவரி. நோட்ஸை வந்து நிரலினூடாக ஒரு சூத்திரத்தினை பிரதி செய்யும் போது சூத்திரம் அடங்கியுள்ள களமுகவரியானது நிரல் எழுத்துக்கள் மாறாவிடின் அவ்வாறான களமுகவரிகள் நிரல் முற்றுரு களமுகவரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், நிரலினூடாக ஒரு சூத்திரத்தினை பிரதி செய்யும் போது நிரலினூடாக சூத்திரம் ஒன்று பிரதி செய்யணும்னு சொன்னால் கீழ் நோக்கி நாங்கள் பிரதி செஞ்சால் என்ன விஷயம் மாறும்? நிரலினூடாக நாங்கள் ஒரு சூத்திரத்தை பிரதி செஞ்சால் என்ன விஷயம் மாறும்? ஆங்கில பேரெழுத்து. ஆங்கில பேரெழுத்து மாறுமா? கேள்வி இல்லைங்க எழுத்து. சரி, உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு ஃபார்முலா ஆகிக்குது. சார்பான களம் ஒன்று காணப்படுது. சார்பான களங்கள் உள்ள ஒரு ஃபார்முலா ஆகிக்குது. இதை நான் இப்படி கீழ் நோக்கி இப்படி காப்பி பண்ணிட்டு போனோம்னு சொன்னால் இதில் ஈக்கிற நிரல் எழுத்துக்கள் மாறுமா இல்லை நிறை இலக்கங்கள் மாறுமா? என்ன விஷயம் மாறும்? இப்படி கீழ் நோக்கியா நிலை குத்தாக நான் காப்பி பண்ணுன்னு சொன்னா அதாவது இந்த நிறை இலக்கங்கள். எஸ், இதுதான் என்ன கொஸ்டின். ரைட், நிறை இலக்கங்கள் வந்து மாறும். அப்போ நிரலினூடாக ஒரு சூத்திரத்தை பிரதி செய்யும் போது சூத்திரம் அடங்கியுள்ள களமுகவரி நிரல் எழுத்துக்கள் மாறாவிடின் நிரலினூடாக ஒரு சூத்திரம் அடங்கியுள்ள களமுகவரி நிரல் எழுத்துக்கள் மாறாவிடின் அவ்வாறான களமுகவரிகள் வந்து நிரல் முற்றுரு களமுகவரிகள்னு சொல்லப்படுது. அப்போ இப்படி கீழ் நோக்கி காப்பி பண்ணிட்டு போனால் வந்து நிச்சயமாக வந்து நிரல் எழுத்துக்கள் வந்து மாறாது. ஏனென்றா நாங்கள் நிறை டு நிறை தான் காப்பி பண்ணிட்டு வரோம். ஸோ நிறை இலக்கங்கள் மாறுமே ஒழிய நிரல் டு நிரல் காப்பி பண்ணால் தான் நிரல் எழுத்து மாறும். ஸோ நிரல் எழுத்துக்கள் வந்து மாற்றம் ஏற்படாது. அப்போ இப்படியான விஷயம் வந்து களமுகவரி வந்து நிரல் முற்றுரு களமுகவரிகள் எனப்படும். உதாரணம் நாங்கள் பார்ப்போம். C1 களத்தினுள் எழுதப்பட்டுள்ள ரைட், இதுதான் C1 களம். இங்கே எழுதப்பட்டுள்ள சமன் $A1 + $B1 எனும் சூத்திரம் கீழ் நோக்கியும் மற்றும் முதலாவது வரியினூடாகவும் குறுக்காகவும் பிரதி செய்யும் போது இந்த பக்கமாகவும் காப்பி பண்ணுறாங்களாம், அதே மாதிரி இந்த பக்கமாகவும் காப்பி பண்ணுறாங்களாம். கீழே ஒரு 7.37 குறிப்பிட்டுள்ளவாறு
நிரலினூடாக நிறை இலக்கங்கள் மாற்றமடையும். ரைட், நிரலினூடாக காப்பி பண்ணும் போது நான் சொன்ன மாதிரி இப்படி காப்பி பண்ணால் வந்து நிறை இலக்கங்கள் தானே மாறும். நிறை இங்கே இந்த நிறையிலிருந்து இந்த நிறைக்கு மாறும், அப்போ நிறை இலக்கங்கள் மாறும். அது மாதிரி இங்கே இங்கே மாறக்குள்ள மறுகளும் நிறை இலக்கங்கள் மாறும். சரி, நிறை இலக்கங்கள் வந்து மாற்றமடையும். அடுத்து எனினும் கள முகவரியானது நிரல் எழுத்துக்கள் மாற்றமடையாது. எஸ், மாற்றமடையாது, அது வந்து கிளியர் எங்களுக்கு. அதன்படி $A1 மற்றும் B1 ஆகிய கள முகவரிகள் முற்றுரு கள மேற்கோள்கள் என்று அழைக்கப்படும். இப்போ அதன்படி வந்து $A1 மற்றும் B1 என்பது வந்து முற்றுரு கள மேற்கோள்கள் என்று சொல்லப்படுது. ரைட், எப்படியும் வந்து அது மாறாது. ரைட், இந்த $A1 B1 இந்த டாலர் இருந்தோ இல்லையோ கீழ் நோக்கி நான் வந்து காப்பி பண்ணிட்டு போனால் ஏயா தான் நீக்கும். டாலர் இருந்தோ இல்லையோ ஏயா தான் நீக்கும். நிறை இலக்கங்கள் தான் மாறும். சரி, அப்போ இப்படி காணப்பட்ட இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், கள முகவரி வந்து முற்றுரு கள மேற்கோள்கள் என்று சொல்கிற. சரி, அதே மாதிரி இந்த பக்கமாக பார்க்கலும் எங்களுக்கு காப்பி பண்ணோம்னு சொன்னால் கட்டாயம் எங்களோட நிரல் எழுத்து மாறி ஈக்கணும். ஏன்னா நிரல் டு நிரல். ரைட், நிறையூடாக காப்பி பண்ணால் நிரல் எழுத்துக்கள் மாற்றம் அடையும். ரைட், ஆனால் இங்கே பார்க்கலும் இந்த ஏ வந்து இங்கே சரின்னு சொன்னால் பியாக மாறிக்கணும். பட் மாறல்ல, ஏ மாறல்லைன்னு சொன்னால் பார்க்கலும் இங்கே. ரைட், இந்த ஏக்கு முன்னால் நாங்கள் டொலர் சைனை போட்டு லொக் பண்ணிக்கிறோம். டொலர் சைன் நாங்கள் வந்து ஒரு நிரல் எழுத்துக்கு முன்னாலேயோ நிறை இலக்கத்துக்கு முன்னாலேயோ போட்டோம்னு சொன்னால் எந்த இடத்துக்கு நாங்கள் அதை பிரதி செஞ்சாலும் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. சரி, ஸோ அந்த காரணத்தால் வந்து நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த நிரல் எழுத்து மாறல்ல. சரி, என்ன பிஎன்னு மாறிக்கணும், பட் மாறல்ல. இந்த பி வந்து இங்கே சிஎன்னு மாறிக்கணும், ஆனால் மாறல்ல, பிஎன் அப்படியே இருக்குது. ஏன்னு சொன்னால் ரைட், நான் இங்கே எங்களோட பேஸ் ஃபார்முலாவில் வந்து இங்கே டொலர் சைனை போட்டு இதை லாக் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, அந்த காரணத்தால் அது மாறல்ல. ரைட், அது மாதிரி இங்கே உதாரணம் ஒன்று தந்திக்கிற கீழே கொடுக்கப்பட்ட 7.38 பணித்தால் மூன்றாவது நிரலின் ஊடாக. மூன்றாவது நிரல் என்றால் எங்களுக்கு தெரியும் சி. ரைட், ஒவ்வொரு 6 பந்து வீச்சு முடிவிலும், ரைட், ஒவ்வொரு 6 பந்து வீச்சு முடிவிலும் ஓவர், அதாவது ஒவ்வொரு 6 பந்துன்னு சொன்னால் ஒவ்வொரு ஓவர்ன்னு சொல்கிற பெற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த ஓட்டங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான சூத்திரம் சம் B2 முதல் B2. ரைட், B2 இன்ட்டு B2 தந்திக்கிற ஆகும். B2 இன்ட்டு B2. அப்போ இது இங்கே ஓவர்கள் எண்ணிக்கை தரப்பட்டிக்கு முதலாவது வரியில். ரைட், 1ஆம் ஓவரில் 13 ஓட்டங்கள் பெட்டிக்கு, அதே மாதிரி 2ஆவதுல வந்து 14 அப்படி என்று பெற்றுக்கொண்டிருக்கிற. அப்போ மொத்தம் கூட்டுத்தொகை கேட்டுன்னு சொன்னால் எனக்கு இதே விஷயந்தான் கொப்பி ஆகணும். சரி, B2 டு B2 பார்க்கலுமைகளுக்கு வந்து இங்கே கூட்டுத்தொகை கேட்டிக்கிற வந்து கூட்டுத்தொகை கேட்டால் என்ன நடக்கணும், முதலாவது ஓவரில் பெற்ற ஓட்டங்கள் மட்டும்தான் கூட்டுத்தொகை. அதே 2ஆவது ஓவர் போக்கோல் எனக்கு கூட்டுத்தொகையில் 2ஆவது ஓவரில் பெற்ற ஓட்டங்களோட மொத்தமும் முதலாவது ஓவரில் பெற்ற ஓட்டங்களோட மொத்தம் ரெண்டும் சேர்ந்து வரணும். அப்படித்தானே? அப்போ அதுக்கான ஃபார்முலா தான் நீங்கள் எழுதிக்கிற. சரி, பார்க்கலும் B2 இன்ட்டு B2 போட்டிக்கிறாங்க சம். சரி, ஆனால் இந்த ஒரு B2க்கு முன்னால் டொலர் சைன் போட்டிக்குது. அப்போ நான் இந்த ஃபார்முலா வந்து இங்கே காப்பி பண்ணினாலும் எனக்கு ஒரு விஷயம் அவதானிக்கலும். ரைட், எனக்கு ஒரு விஷயம் அவதானிக்கலும் என்னன்னு சொன்னால் ஈக்குவல் சம். ரைட், டொலர் B2 கோலோன் B2 தரப்பட்டிக்கு வந்து. சரி, அடுத்த ஸ்டெப் காப்பி பண்ணால், அதாவது நிறையூடாக நிலை இந்த கிடையாக வந்துனா ரைட் இந்த பக்கமாக காப்பி பண்ணோம்னு சொன்னால் இது வந்து என்ன நடக்கும், அடுத்த ஃபார்முலாவில் என்ன மாற்றம் இதில் ஏற்படும், என்ன மாற்றம் ஏற்படும், குயிக் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த பக்கமாக ஒரு செல் காப்பி பண்ணி நகர்த்தினா என்ன நடக்கும் சொல்லுமா?
ரைட் ஒரு சூத்திரத்தை வந்து நிறையூடாக வந்து காப்பி பண்ணா பிரதி செஞ்சோம்னு சொன்னாட நிரல் எழுத்துக்கள் மாற்றமடையும். ஆனால் இங்கே பார்க்கலும் இங்கே டொலர் சைன் போட்டுக்கிற காரணத்தால் இந்த நிரல் எழுத்து மாறாது, ஃபிக்ஸ். அது வந்து அங்கே லொக் பண்ணப்பட்டிக்கு. ஸோ அது வந்து டொலர் டொலர் B2 ரைட். B2ல் வந்து 2 மாற்றமடையும், ஆனால் இங்கே மாற்றமடையாது. ஏன்னா நிறையூடாக தானே காப்பி பண்ணுறேன். அப்போ நிறை இலக்கங்கள் மாறாது, நிரல் எழுத்து மட்டும் தான் மாறும். ரெண்டு காரணத்தால் வந்து அந்த ரெண்டு வந்து அப்படியே வரும். எங்களோட கோலன்மாக போடுறோம். இங்கே பார்க்கலும் இந்த பி வந்து அடுத்த ஸ்டெப் இன்னும் ஒரு இடத்துக்கு காப்பி பண்ணால் என்ன நடக்கும்? பி அடுத்த எழுத்து சியாக மாறும். ஏ மாறும், இங்கே மாறல, ஏ இங்கே மாறுமண்டா. இங்கே வந்து டொலர் சைனை போட்டு லொக் பண்ணிக்கிறேன், ஆனால் இங்கே லொக் பண்ணில்லாத காரணத்தால் இந்த பி வந்து சியாக மாறி C2ஆக மாறும். சரி, அப்போ எனக்கு இந்த செல்லில் என்ன நடக்கும்? இந்த ஃபார்முலா வரும். அப்போ இந்த ஃபார்முலா வந்தால் என்ன எங்களுக்கு ஆன்சர் வரும்? B2 ரைட். இந்த B2ல் காணப்படுக இந்த பெறுமதி, அதாவது 13 வெயிட், இந்த B2ல் காணப்படுக கூட்டுத்தொகை, அதாவது 13 தானே ஆகிக்கும். இதோட வந்து ப்ளஸ் டிஃபால்ட் ஆகிக்கும், ஃபிக்ஸ்டு ஆகிக்கும், லொக் பண்ணப்பட்டிக்கும். அதோட வந்து இந்த C2 மாறிக்குது. இந்த C2ன்னு சொல்ல இந்த 14 கூட்டப்படும். சரி, இந்த B2ல் காணப்படும் 13ஓட இந்த 14 C2 வந்து கூட்டப்படும். கூட்டப்பட்டு ரைட் எங்களுக்கு மொத்தம் வரும் என்னன்னு சொன்னால் 13 + 14 27 என்ற ஆன்சர் வரும். சரி, இந்த விஷயம் கிளியரா? இது வந்து நிரல் முற்றுரு களமுகவரிக்கு உதாரணம். அப்போ இது கிளியரன்ஸ் என்ன? எனக்கு வந்து கடைசி விஷயம் நிறை மற்றும் நிரல் முற்றுரு களமுகவரி என்ற விஷயத்துக்கு போகலும். இது கிளியரா? என்ன மாதிரி? ரைட், கிளியர். அடுத்து வந்து ஃபைனல் விஷயம் வந்து நிறை மற்றும் நிரல் முற்றுரு களமுகவரிகள் என்ற விஷயம். சூத்திரம் ஒன்றினை ஒரு நிறையினூடாக பிரதி செய்யும் போதும் ரைட், நிறையினூடாகன்னு சொன்னால் நான் எகெயின் ரிட்டன் சொல்கிறேன்னு சொன்னால் அப்படி ஞாபகம் வைக்கிறதுக்காக வேண்டி நிறையூடாகன்னு சொன்னால் ரைட் இந்த பக்கமாக காப்பி பண்ண போல நிறையினூடாக பிரதி செய்யும் போது சூத்திரத்தில் அடங்கியுள்ள களமுகவரிகள் நிரல் எழுத்துக்கள் மற்றும் நிறை இலக்கங்கள் மாறா விடின். ரைட், இப்படி காப்பி பண்ணக்கூட கட்டாய நிரல் எழுத்துக்கள் மாறணுமே, நிரல் எழுத்துக்கள் மாறணும். அப்படி காப்பி பண்ணி நிரல் எழுத்துக்கள் மற்றும் நிறை இலக்கங்கள், நிரல் எழுத்துக்கள் மாறவும் இல்லையா, நிறை இலக்கம் எப்படி மாறாது தானே ரைட். அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நிரல் எழுத்துக்கள் மாறி இல்லை, நிரல் எழுத்துக்கள் மற்றும் நிறை இலக்கங்கள், நிரல் எழுத்துக்கள் மாறாவிடின் அவ்வாறான களமுகவரிகள் வந்து நிறை மற்றும் நிரல் முற்றுரு களமுகவரிகள் என்று சொல்லப்படும். இப்போ நாங்கள் எந்த பக்கம் காப்பி பண்ணாலும் அதே ஃபார்முலா தான் ரிட்டர்ன் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலும்? ஒரே விஷயம், எல்லாத்தையும் போட்டு லொக் பண்ணி விட்டால் வந்து எந்த இதுக்கு காப்பி பண்ணாலும் மாற்றம் ஏற்படாது ரைட். உதாரணத்துக்கு வந்து சம் நார்மல் ஃபார்முலா எடுக்கிறேன். A2 கோலோன் ரைட் A4. சரி, எனக்கு இது வந்து எந்த பக்கமாக எப்படி காப்பி பண்ணாலும் ஒன்றும் மாறப்படாது ரைட். எல்லாம் ஃபிக்ஸ்டு ஐகான் மனுஷன். எனக்கு என்ன செய்யலும்? எல்லா நிரல் எழுத்துக்கு முன்னாலேயும் டொலரை போட்டு லொக் பண்ணலாம். அதே மாதிரி நிரல் எழுத்துக்கு முன்னால் இருக்கிற ரைட் டொலர் சைனை போட்டு லொக் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே லொக் நிறை மாறவும் படாது. ஸோ டொலர் டொலர் இப்படி போட்டேன்னு சொல்லி நான் எதுக்கு காப்பி பண்ணாலும் ரைட், எதுக்கு காப்பி கீழே நோக்கி நான் காப்பி பண்ணாலும் இதே ஃபார்முலா தான். சரி, அதே மாதிரி இங்கே பக்கமாக நான் காப்பி பண்ணாலும் அதே ஃபார்முலா தான் எனக்கு வரும். சரி, அப்போ இதே எல்லாத்தையும் நான் வந்து இப்படி லொக் பண்ணேன்னு சொன்னால் எந்த பக்கம் காப்பி பண்ணாலும் பிரதி செஞ்சாலும் வந்து அதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாதுன்றது எங்களுக்கு தெரியும். சரி, அப்போ இந்த விஷயங்கள்லாம் கிளியராக இந்த விளங்கப்படுத்தின 4 விஷயமும் கிளியரா?
ரைட். அப்போ கிளியராக நினைக்கிறேன். இப்போ டவுட் என்ன சரி இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு வழியில் கேளுங்க. அப்போ இந்த ரெக்கார்டிங்கை தான் நான் வந்து மற்றவங்களுக்கும் அப்போ ஷேர் பண்ண போகிறேன். என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே செயற்பாடு கீழே தரப்பட்டிக்குது. ரைட். இந்த செயற்பாடுகளை வந்து கட்டாயம் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நைட்டுக்கு டைம் இருந்தால் நைட்டுக்குள்ளே செஞ்சு எனக்கு வந்து கட்டாயம் அனுப்பணும். அப்போ நான் வந்து அதை கரெக்ஷன் அது ரைட் பார்த்தவங்களுக்கு வந்து சரி பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவேன். அதே மாதிரி ஆன்சரை நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். சரி, கட்டாயம் வந்து ஆன்சர்ஸை வந்து நாளைக்குள்ளே இன்ஷால்லா நாளைக்குள்ளே ஏதாவது இன்றைக்கு நைட்டுக்கு அனுப்பினா மிச்சம் நல்ல, இல்லாட்டி நாளைக்குள்ளே எப்படி சரி அனுப்புங்க இன்ஷால்லா. ரைட். அப்போ அதுவும் என்ன சார் டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கொள்ள இயலும். ரைட். அப்போ இதோட நான் வந்து கிளாஸை வைண்ட் அப் பண்ணுறேன். எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ சொல்லுங்கள். சரி, இதுல நம்ம அந்த நிறை எழுத்துக்கள் மாறும், அந்த நிறை இலக்கங்கள் மாறும், அதைத்தானே நம்ம எழுதணும். ஓ, இங்கே கேள்வி என்ன தரப்பட்டிருக்கின்றா ரைட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சூத்திரங்களை நிரல்களூடாகவும் நிறைகளூடாகவும் ரைட். அதாவது இங்கே தரப்பட்டிக்கு இந்த ஃபார்முலா வந்து இந்த பக்கமாகவும் நிறை பக்கமாகவும் நிரல் பக்கமாகவும் வந்து பிழை செய்யும்போது களங்கள் இயல்பாகவே ஏற்படும் வெளிப்பாடுகள் கேட்டி. அப்போ ரைட். இங்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபார்முலா தரப்பட்டிக்கு D2 பெருக்கல் ரைட் E2H2ன்னு சொல்லி இது வந்து இந்த பக்கமாக காப்பி பண்ண கோல ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த களங்களை காணப்படுது. ரைட். இப்போ எங்களுக்கு என்ன செயல்மன் சொன்னால் சரி இந்த பக்கம் இதில் வந்து முழுமையாக வந்து இந்த பக்கத்துக்கு அப்படியே செஞ்சுட்டு போக மேலும் சரி இந்த பக்கமாக இப்படி செஞ்சு என்ன மாற்றம் வாரன்றதை இங்கே எழுதலாம். சரி. ரெண்டாவது வந்து ஒன்று தரப்பட்டிக்கு வெயிட் நீ இதெல்லாம் ஃபில் பண்ணாட்டும் பிரச்சனை இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு இருக்கியான்னு பார்த்துக்கொண்டு என்ன போதும். நீ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த முதலாக வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இது தான் உங்களுக்கு தரப்பட்டதண்டும் சரி, இது நீங்கள் வந்து காப்பி பண்ண பிறகு வந்தவங்களுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ரோவில், அதே மாதிரி கீழ் நோக்கி காப்பி பண்ண கூட வந்த ஆன்சர் இது. அப்போ இந்த கேள்வி வந்த கொஷன் வந்து டன் ரைட், நீங்கள் செஞ்சுட்டு. அப்போ அது மாதிரி தான் இதை செய்யணும். சரி, இதை இந்த பக்கமாக காப்பி பண்ணால் என்ன ஆன்சர் வருமன்றதை வந்து இந்த B1 C1 D1லே இந்த பக்கமாக காப்பி பண்ணால் என்ன ஆன்சர் வருமன்றதை வந்து இந்த A2 A3 A4 A5 அதிலே ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி அதே மாதிரி தான். சரி. அப்போ எங்களுக்கு வந்து வேலை மிச்சம் லேசி. இப்போ இந்த நைட்டில் அனுப்பணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பக்கம் ஒன்றும் ஃபில் ஆகாது. சரி, அப்படி தானே? அதே மாதிரி இதுவும் அப்படியே தான். எங்களுக்கு முதலாவது ரோவும் முதலாவது குளமும் தான் ஃபில் ஆகும். விளங்கினா? ஓ சரி. ரைட். அப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஓகே தானே? சார்பான மற்றும் முற்றுரு கலமுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை வந்து எழுதணும். இப்போ உங்களோட புக்கில் தரப்பட்டிருக்கிற மாதிரி அந்த மூளை நடையை யூஸ் பண்ணிங்க எழுதுங்க. வேற என்ன மாதிரி டவுட் தான் உங்களுக்கு? இல்லை சார்.